ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியுமே ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட மணியை லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிலையோ இண்டிகேட்டர்லையோ கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணணும்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம Quotex பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல், லைவ் சிக்னல், ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் ஃபீட்பேக்ஸ்மே நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத இக்னோர் பண்ணிடுங்க கைஸ். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, ஸோ 90% ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஓகே, ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண தெரியாமல் கிடையாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ட்ரேட் லாஸ் ஆனிச்சுன்னா ஸோ அந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரேட்லேயே நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூல்ஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கவனிங்க. ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 1 சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் திங், மணி மேனேஜ்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மெயின் திங். ஓகேவா? ஸோ பர் ட்ரேடுக்கு நம்ம எவ்வளோ ட்ரேட் அமௌண்ட் நம்ம செட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் திங்கு. ஸோ என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ உங்களோட கேபிட்டல்ல இருந்து 1% ஆர் அதுக்கும் கீழே உள்ள அமௌண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20,000 ருபீஸில் 1%ன்றது பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். ஓகேவா? ஸோ அதோட ஹாஃப் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட 20,000 ருபீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 100 to 150. ஸோ இந்த ரேஞ்சில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ட்ரேடே உங்களுக்கு 200 ருபீஸாக தான் இருக்கணும். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 3 or 4 ட்ரேட்ஸ் லாஸ் பண்ணாலுமே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் 20,000 ருபீஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு பர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் 3,000 ருபீஸ்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிருங்க. ஓகேவா? ஸோ அதனால் மஸ்ட்டு இந்த ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த ரூல் நம்பர் 1 நேமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல் கைஸ். ஓகேவா? ரூல் நம்பர் 2 பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் ட்ரேட் அமௌண்ட் நீங்கள் தான் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் செகண்ட் ரூல். ஸோ சேம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்கள் கேபிட்டல் க்ரோ ஆனாலும் ஸோ அதுக்கேற்ற சேம் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 ருபீஸ் போடுறீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 500க்கு ஜம்ப் ஆகாமல் 100லேருந்து 120 130 ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள கேபிட்டலை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் எமோஷனலாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டையும் நீங்கள் வாஷ் அவுட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரூல் நம்பர் 3 பார்த்துடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா. ஸோ மெயின் திங்கே இதுதான். ஓகேவா? ஸோ பைனரியாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், அது எது வேணா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் கேபிட்டல்ல இருந்து ஒரு 3 to 4% பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கணும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 10,000 இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கான டேவே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ மஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 4. ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டார்கெட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் டார்கெட் தான் சொல்கிறேன். ஸோ குறிப்பிட்ட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான டேல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட டார்கெட் ஒரு 400 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 400 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தோன்னே ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ கிரீடியாக இருந்தால் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் கண்ட்ரோல் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். மினிமம் லோ கேபிட்டல் மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அந்த 2 ஸ்டெப் எதுக்காக சொல்கிறேன்னா ரொம்ப கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30-40K இருக்கீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டெப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இதுதான் நான் போட போகிறேன்னா அதே பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் போடுங்க. ஓகே? ஸோ அப்படியே அன்லிமிட்டடாக டபுள் பண்ணி போடக்கூடாது. ஓகே? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் திங். ஓகே? ஸோ அன்லிமிட்டட் மார்டிங்கல் போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே? ஸோ நான் மெயின் திங் பார்த்தா இந்த வீடியோவில்
சொல்கிறது இது மட்டும் தான். அக்கௌண்ட் கேபிட்டலை பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரூல் 6 பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ரூல் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் க்ரோத் பிளான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5K வச்சுருக்கீங்கன்னா அப்படியே 6K 7K 8K 9K ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லோவாக க்ரோ பண்ணுமே தவிர ஸோ நீங்கள் 5K இருக்கீங்கன்னா ஒரே நாளில் நான் 50K மாற்றணும்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நடக்காத சான்ஸ் கைஸ். ஓகே? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் இந்த பைனரி ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களால் கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? ரூல் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாஸ் ரூல். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு 2 லாஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ ஒரு 2 லாஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் 30 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ அப்படியே வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டு மைண்டை அப்படியே பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருங்க கைஸ். ஓகேவா? ஸோ எதை பற்றியுமே திங்க் பண்ணாதீங்க, அந்த லாஸ் ஆனதே திங்க் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. ஓகேவா? எமோஷனல் ஆனீங்கன்னா ஸோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெயின் திங்கு. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரூல் நம்பர் 8 சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி ரூல் இது பேர். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருப்பீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சேடாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது எமோஷனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் திங். ஓகேவா? ப்ராப்பராக மைண்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எமோஷனல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ மைண்ட் எப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ ஸோ அந்த டைமில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நான் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வித்தவுட் மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு ஃபெயில் தான் ஆகும் கைஸ். ஓகேவா? ஸோ வித் மணி மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணும்போது ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்லோ கெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்றது ட்ரேடிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். ஓகேவா? ஸோ எல்லாத்தோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும். ஸோ பட் எதுவாக இருந்தாலுமே இந்த மணி மேனேஜ்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ட்ரேடிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில். ஓகேவா? ஸோ ட்ரேடிங்கில் உங்களால் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களோட கேபிட்டலை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் திங். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து ப்ராப்பரான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டேக் ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிசிப்ளினாக இருங்க கைஸ். ஓகே? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஸோ உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ மணியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகேவா? ஸோ நாளைக்கு இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.